வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டே தான் பார்க்க போகிறோங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டேயை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் ரொம்பவே நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே டைமில் வெள்ளை முடி எல்லாமே நிரந்தரமாக கருப்பாக ஆகிடும். நம்ம 1 மணி நேரம் செலவழித்தா போதும். இந்த ஹேர் டே அப்ளை பண்ணி நம்ம 1 ஹவர் கழித்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ரொம்ப ரொம்ப சூப்பராக கருமையாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நான் அப்ளை பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய பொருள் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். நம்மளுடைய இரும்பு சத்து குறைபாடுனால தான் நம்மளுடைய ஹேர் எல்லாமே சீக்கிரமே கொட்டிடுது. நம்ம இதை நம்ம ஹேர் டேயாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கலர் வர்றதோட உங்களுக்கு முடியும் நல்லா வளரும். அதோட நான் இன்னொரு பொருள் எடுத்திருக்கேன், பீட்ரூட்டில் நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறதுனால இது நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். ரெண்டையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா பீட்ரூட்லேயே நிறைய தண்ணி வரும். கொஞ்சமாக ஒரு வாட்டி அரைச்சிட்டு மறுபடி தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினீங்கன்னா போதும். ஊற்றிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதை இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு வடிகட்டி இல்லைன்னா நல்ல மெலிசான துணியில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. காஃபி தூள் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி பவுடர் சேர்த்துக்கோங்க. மருதாணி பவுடர் நல்லா கொதித்து வரும்போது இதோட 1/2 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டிலாம் இல்லாமல். கொஞ்சம் நல்லா கொதித்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம செய்து வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் எப்படி தண்ணியெல்லாம் சுண்டி அழகாக வந்துருச்சு. இதை தட்டு போட்டு 1 ஹவர் மூடி வச்சுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹேர் டே எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் டேயை நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஹேர் ரொம்பவே பிளாக்காக மாறிடும். அதே டைமில் இதை நீங்கள் மாதத்துக்கு 1 வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். உங்களுடைய முடி 1 மாதம் வரைக்குமே நல்ல கருப்பாக இருக்கும். பட் நம்ம சொன்ன ரேஷியோவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. கமெண்ட்டில் எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம கரெக்டான முறையில் செய்தோம் அப்படின்னா இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ தலையில் அப்ளை பண்ணிடலாம். தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் வச்சுருந்தா போதும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ஸ்கேல்ப்லலாம் நல்லா மசாஜ் பண்ண மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய நேச்சுரல் ஹேர் டை வேறு பக்கத்தில் இருக்கிற வெள்ளை முடியில் எல்லாமே நல்லா அப்ளை ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இந்த ஹேர் டை ரொம்பவே நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.